Hello dear brothers and sisters. So welcome to Pothamil. So Pothamil நம்ம அடுத்த ஒரு வகுப்பு பார்க்க போறோம். So இந்த வகுப்பு பாத்தீங்கன்னா என்னது இலக்கணத்துல அடுத்தோட கண்டினியூஷன். So என்ன இது வரைக்கும் நம்ம ஒருமைப்பன்மை அந்த ஒரு டாபிக் அப்படி நம்ம பார்த்திருப்போம். एक्चुअली வந்து பாத்தீங்கன்னா எழுத்து இலக்கணம் அப்படி சொல்லக்கூடிய அது சொல்றது நம்மளுடைய தமிழ் சிலபஸ்ல 7 யூனிட்டா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா இலக்கணம். So இந்த இலக்கணத்துல எழுத்து சொல்ன்றது இருக்கும் இல்லையா? So இந்த பகுதி ஆன்னு சொல்லக்கூடிய எழுத்து அந்த எழுத்துல நம்ம முடிச்சிட்டோம். புரியுதா? ஸோ அது ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். ஒருமைப்பன்மை வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்த போர்ஷனுக்கு வரும் எது நம்ம சொல் அப்படின்றது வரும். சொல்லில் இலக்கணத்துக்கு வரும். அதில் நம்ம எடுத்தோடனே வேர்ச்சொல் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வேர்ச்சொல்லிலேருந்து எப்படி நம்ம வினை எச்சமாக மாற்றணும், வினை முற்ற எப்படி பார்க்கறது, வினையாளனும் பேர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பெயரச்சத்தினுடைய வகை அறிதல் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 3 டாப்பிக்கை நம்ம கம்பைன் பண்ணி மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ ஆனால் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்ச்சொல்லாம் என்ன, அதுக்கு அடுத்து இந்த வேர்ச்சொல்லிருந்து வினையச்ச சொல் வினையச்சமா என்ன அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். சரியா? ஸோ எக்ஸாம் மைண்ட் ஆஃபில் எது முக்கியமோ எல்லாமே நியூ புக்கு ஓல்டு புக்கு. சரியா? பழைய புத்தகமும் சரி புது புத்தகமும் சரி எங்கெங்கெல்லாம் அந்த வேர்ச்சொல் இருக்கோ, பெயரச்சம் எங்கே இருக்குது, வினைமுற்று அப்புறம் சார் வினையச்சம் வினைமுற்று வினையாளன பேர் இதெல்லாம் எங்கே இருக்கோ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எடுத்து தான் நம்ம கொடுத்துருக்கேன். அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸோட எடுத்துக்காட்டுகள் எல்லாமே தான் நம்ம பார்க்குறோம். சரியா? இந்த வீடியோன்னு கிடையாது, எல்லா வீடியோஸ்லையும் நம்ம அப்படி தான் பார்த்துட்ருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சார் பழைய புக்கு சொல்லுது ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா இல்லை புது புக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா, இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்ற டவுட்லாம் உங்களுக்கு வேணும். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் நம்முடைய வீடியோஸ்ன்றதே இங்கே இருக்குது. சரியா? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வேர்ச்சொல். சரியா? வேர்ச்சொல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு மூவிக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், வில்லன் ஹீரோவை பார்த்தீங்கன்னா சொல்லுவான் ஒன்று அழிக்கிறதுக்கு பதிலாக உன் குடும்பத்தோட வேரே அழிக்கண்டா அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? அப்போ என்னது வேறு என்னது, அவன் குடும்பத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. புரியுதா? அவன் குடும்பத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் குடும்பத்தில் நிறைய பேர் இருந்தாலும் முக்கியமான ஆள் ஒருத்தர் இருப்பார். முக்கியமான ஆள் மேக்ஸிமம் பெரியவங்களாக இருப்பாங்க. புரியுதா? அவங்களிருந்து தானே நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்ம தாத்தா குள்ளு பாட்டி பாட்டான் பூட்டேன். சரியா? ஸோ அப்படி நம்ம சொல்லும்போது அவங்களும் தானே அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். புரியுதா? அந்த வேர் அழிச்சிட்டா அதுக்கப்புறம் அடுத்து ஏதாவது வருமா? வராது. புரியுதா? அப்போது முதல்ல அடிப்படை எது அப்படின்னு பார்க்குறது தான் அந்த வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லில் அப்போ நிறைய சொற்கள் நம்ம தமிழில் பார்க்குறோம். சரியா? நிறைய சொல்லுது. இப்போ என்ன சொல்லுது, பண்பு பெயர்ன்றோம், தொழில் பெயர்ன்றோம், பெயர் சொல்லுன்றோம், என்ன சொல்லுது வினை சொல்லுன்றோம், இன்னும் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அந்த சொற்கள் எல்லாமே ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரு அடிப்படை சொல்லில் இருந்தோ ஒரு வேர்ச்சொல் இருந்தோ தான் சொற்கள் உருவாகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறோமா, இப்போ பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தான் ஒரு வினைமுற்று சொல்லுது. புரியுதா? பார்த்தான் அப்படின்னு முடியுதா? அப்போ ஒரு வினைமுற்று சொல். அந்த வினைமுற்று சொல் இருக்குது அப்படின்னா அது நம்ம வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதனுடைய அடிசொல் ஒன்று இருக்கும். சரியா? வேர்ச்சொல் ஒன்று இருக்கும். அந்த பார்த்தான்றது அதுக்கான அடிசொல் என்னது, வினைச்சொல் என்னது, சரி வினைச்சொல் அதனுடைய வேர்ச்சொல் என்னது, பார் அப்படின்னு சொல்லுது. புரியுதா? அப்போது அந்த பார்ன்ற சொல்லுன்னா பார்த்தான், பார்த்து, பார்த்த, பார்த்தனர், பார்த்தவள். புரியுதா? அப்போ எத்தனை சொல் வந்து பிரியுது பாருங்க, எத்தனை சொல் உருவாகுது பாருங்க. புரியுதா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதா? அதுதான் வேர்ச்சொல். அப்போ ஒரு சொல்லில் இருந்து நல்லா பாருங்க, ஒரு சொல்லில் இருந்து ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்ட்லாம் பாருங்க. அடுத்து எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு டப்புன்னு புரிஞ்சிடும். ஒரு சொல்லில் உள்ள பிரிக்க முடியாத மூல சொல். இப்போ நம்ம குடும்பத்துக்கு மூலம்னா நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளுடைய தாத்தா பாட்டி, நம்மளுடைய கொள்ளு தாத்தா பாட்டி, அதுக்கு முன்னாடி இருந்தவங்க, அவங்க தான் மூலம். அங்கேருந்து தான் நம்ம வந்திருக்கோம். புரியுதா? அப்போது தமிழில் எத்தனை சொல் உருவானாலும் அந்த சொல் உருவாவதற்கு பேசிக்காக ஒரு சொல் இருக்கும். புரியுதா? அதுதான் வேர்ச்சொல்னு சொல்லுவோம். அப்போது ஒரு சொல்லில் உள்ள பிரிக்க முடியாத மூல சொல்லை, இந்த மூல சொல்லை எப்படி சொல்லலாம், அடிப்படை பேசிக் அப்படின்னு சொல்லாமா? அப்போ அடிப்படை சொல்லை அதுதான் என்ன சொல்லுவோம், நம்ம வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? அப்போ வேர்ச்சொல்லை பொதுவாக பிரிக்க முடியாது. நம்ம தாத்தா பாட்டி அவங்க ஒன்றா வந்து என்னது இது பண்ணதுனால தான் இப்போ நம்ம என்ன சொல்கிறது இவ்வளோ ஜென்ரேஷன் நம்ம வந்திருக்கோம். புரியுதா? அப்போது பிரிக்க முடியாது. ஸோ பாருங்கள், எனக்கே வந்து சரி பண்ணுறது வருது. ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ யாரும் வந்து தப்பாக நினைக்க வேண்டாம். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அப்போது வேர்ச்சொல் அப்போ பிரிக்க முடியாது, பெரும்பாலும் பிரித்தால் பொருள் தராது. சரியா? அப்போ நம்முடைய முன்னோர்கள் பிரிஞ்சிருந்தாங்க, அவங்க ஒற்றுமை இல்லை அப்படின்னா நம்முடைய சந்ததிகளை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ உருவாயிருப்போமா, நம்முடைய ஜென்ரேஷன் டே இது என்னுடைய லெகசிடா, இதாண்டா என்னுடைய என்ன சொல்கிறது என்னுடைய பரம்பரை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? கிடையாது. அங்கேயே நம்முடைய சொல்லின்றது முடிஞ்சு போயிருக்கும், நம்மளாம் இருந்திருக்க மாட்டோம். புரியுதா? அப்போது ஒரு வேர்ச்சொல்ன்றது பிரிக்க முடியாது, பிரித்தாலும் பொருள் தராது. பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அது பொருள் கிடையாது, அது வேர்ச்சொல்லே கிடையாது மேக்ஸிமம். புரியுதா? அப்போ பொதுவாக வேர்ச்சொல்லானது கட்டளையிடும் சொல்லாகவே இருக்கும். வேர்ச்சொல் நம்ம குடும்பத்தில் வேர்ச்சொல் யார், பெரியவங்க கட்டளையிடுற இடத்துல இருப்பாங்க. டேய் அதை செய்ய எதை செய்ய, நான் எப்படி வாழ்ந்தேன் எனக்கு தெரியும். புரியுதா? அப்படி வந்தால் தான் நீயும் பிழைப்ப அப்படின்னு சொல்லுமா இல்லையா? அப்போ வேர்ச்சொல் தான் முக்கியம், அதுலேருந்து தான் எல்லாமே வருதா? அப்போ வேர்ச்சொல்லானது கட்டளையிடும், வேர்ச்சொல்லை பிடிக்க முடியாது,
பிரித்தாலும் பொருள் தராது. பிரிச்சுட்டாங்க அப்படின்னா வேஸ்ட். புரியுதா? பொருள் தராது. புரியுதா? அதுதான் மூலமாக இருக்கும், அடிப்படையாக இருக்கும் மற்ற சொல் உருவாகிறதுக்கு. புரியுதா? ஸோ இதுதான் வேர்ச்சொல் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்களேன், வேர்ச்சொல்லானது அதிலிருந்து பல சொற்கள் உருவாக காரணமாக இருக்கிறது. அதுதான் எப்படி நம்ம முன்னோர்கள் இருந்ததுனால இப்போ நம்ம வாழையாக நம்ம உருவாகி இருக்கிறோமோ, பல குடும்பங்கள் நம்ம உருவாகி இருக்கோமோ, நம்மளுக்குள்ளேயே எப்படின்னா இப்போ அண்ணன் தம்பி பாட்டம் போட்டேன்னு சொல்லிட்டு நம்ம சரி பங்காளிங்க எதுன்னு சொல்கிறோம் இல்லையா, மாமா மச்சாலான்னு சொல்கிறோம். புரியுதா? இவங்களாம் இதோடைய அடின்றது என்னது, எங்கேயோ நிறைய குடும்பங்களுக்கு இது முடி வாழ்ந்ததுனால தான் இப்போ நம்ம இருக்கோம். அந்த மாதிரி தான். அப்போ வேர்ச்சொல்லானது அதிலிருந்து பல சொற்கள் உருவாக காரணமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான சொற்கள் தான் அந்த வேர்ச்சொல்ன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ நம்ம நடந்தான், ஓடின, சிரித்தால், பறந்தது, பறந்தனர், குதித்தல், பாடினர், வந்த அப்படின்லாம் வார்த்தைகள் நம்ம சொல்கிறோம். தமிழில் நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் இல்லையா? இந்த வார்த்தைகள் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடிப்படையாக ஒரு வேர்ச்சொல் வந்திருக்கும். பாருங்களேன், நடந்தான், நட அப்படின்றதான் வேர்ச்சொல். அந்த சொல் வந்து தான் நடந்தான், நடந்தால், நடந்தனர், நடக்கும், புரியுதா, நடந்தது, நடக்கின்றது, புரியுதா, நடப்பவை, நடந்தது, புரியுதா, நடந்த, நடந்து. பாருங்க, ஒவ்வொரு வினையச்ச சொல்லா ஓகே உருவாகுது, அதுலேருந்து உருவாகுது. அதுக்கப்புறம் வந்து வினை மட்டும் சொல்லா உருவாகுது, விளையாடலும் பேரா உருவாகுது, ஆண்பால் சொல்லா உருவாகுது. சரியா? நடந்தால் பெண்பால் சொல்லா உருவாகுது, நடந்தனர் பலர்பால் சொல்லா உருவாகுது, நடந்தது ஒன்றன்பால் சொல்லா உருவாகுது. புரியுதா? அப்போது எந்த வகையான சொல் உருவாகிறதுக்கும் ஒரு வேர்ச்சொல் அடிப்படையாக இருக்குது. புரியுதா? இப்போ நடந்தான் அப்படின்றதுல எதுப்பா வேர்ச்சொல்னு கேட்டோம்னா நம்ம சொல்லுவோம், நடன்னு சொல்லுவோம். ஏன்? நம்ம ஆடி பார்த்தது வேர்ச்சொல்ன்றது கட்டளை இடுற மாதிரி இருக்கணும். நம்ம குடும்பத்தில் இருக்க பெரியவங்க கட்டளை இடுவாங்க. எப்படி? இங்கே பாருங்க, நடந்தான் அப்படின்றது சொல், அதில் கட்டளை இடுற மாதிரி என்ன இருக்கு, நட அப்படின்னு சொல்லணும், நட அப்படின்னு சொல்லணும். பார், உட்கார்ன்னு சொல்லுவோம் இல்லையா? புரியுதா? போ, வா, அங்கே வை. புரியுதா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது வேர்ச்சொல்னு சொல்லு. இப்போ ஓடின அப்படின்றது இருக்கா, ஓடின்ற சொல்ல என்ன சார் வேர்ச்சொல் மறைந்திருக்கு, ஓடின அப்படின்றது இருக்குது நார்மலாக ஒரு வினை மட்டும் சொல்ல, ஒரு ஓடின. புரியுதா? ஒரு பலவின் பாலை குறிக்கிற மாதிரி இருக்குது ஓடின. அப்போ அதில் என்ன சார் வந்து கட்டளையிடுற மாதிரி என்ன சொல் இருக்குது, ஒரு வேர்ச்சொல் ஓடு. புரியுதா? அதாவது பாருங்க, சிரித்தால் அப்படின்றது ஒரு வினைமுற்று சொல். சிரித்தால் ஒரு பெண்பாலை குறிக்குது, ஒரு வினைமுற்று சொல்லா இருக்குது சிரித்தால். புரியுதா? ஆனால் அதில் கட்டளையிடுற மாதிரி என்ன சொல் இருக்கு, சிரி. புரியுதா? அந்த சிரின்ற சொல் இருந்தால் சிரித்தால்னு சொல்லிட்டு ஒரு சொல் உருவாயிருக்கு. அதுக்கப்புறம் பறந்தது, பற, படித்தனர், படி, குதித்தல், குதி. புரியுதா? பாடினர், பாடு. புரியுதா? அங்கே பாருங்க, வந்த இல்லை வந்தான், வந்தனர். அடி சொல் என்னது, வேர்ச்சொல் என்னது, வா. புரியுதா? அப்போ இந்த சொற்கள் எல்லாத்தையும் பாருங்களேன், கட்டளையிடும். புரியுதா? கமாண்டு கொடுக்கும். புரியுதா? அப்போ கமாண்டுன்ற இடத்துல தான், கமாண்டு கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இந்த சொல்லாம் இருக்கும். இந்த சொல் தான் கமாண்டே கொடுக்கும். புரியுதா? இங்கே கமாண்டு கொடுக்கறதுனால தான் இதில் வந்து நிறைய சொற்கள் என்ன ஆகுது, இதில் தான் உருவாகிறான். இந்த சொல்லு தான் எல்லாத்துக்கும் கமாண்டு கொடுக்கும். புரியுதா? இப்போ பார்க்கலாமா எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான். இப்போ நடந்தான், நடந்தால், நடந்தனர், நடந்து, நடந்த. புரியுதா? நடக்கின்ற, இப்போ நடக்கும். இப்போ எத்தனை சொல் உருவாகுது பாருங்கள் அந்த நடன்ற சொல்ல இருந்து. புரியுதா? இப்படி தான் ஒவ்வொரு சொல்லுக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன், எல்லாமே வரும். ஸோ இப்போ தமிழில் வேர்ச்சொல்லானது நிறைய சொற்கள் தமிழில் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த வேர்ச்சொல் தான். புரியுதா? பாருங்கள், நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். அந்த நடன்ற வேர்ச்சொல்ல இருந்து பாருங்கள் எத்தனை சொற்கள் உருவாகுது பாருங்கள். புரியுதா? எத்தனை சொற்கள் உருவாகுது பாருங்கள். இது எல்லாத்துக்கும் பாருங்கள் அடிப்படை பாருங்களேன், எல்லாத்துக்கும் வேறு பாருங்களேன். புரியுதா? ஸோ இவன்லேருந்து தான் எல்லாமே உருவாகிருப்பான். இதுதான் வேர்ச்சொல் அப்படின்றது. புரியுதா? அதே மாதிரி நம்ம சொல்லியிருப்போம், வேர்ச்சொல் பிரித்தா பொருள் தராது மேக்ஸிமம் ஒன்று பார்த்துருப்போம். புரியுதா? அப்புறம் நட, இது ஒரு வேர்ச்சொல் நம்மளுக்கு தெரியும். புரியுதா? அப்போ நட ப்ளஸ் ட தனித்தனி, அப்போ நான் ப்ளஸ் ட தனித்தனியாக பிரிக்கிறோம். பிரித்தா ஏதாவது பொருள் தருதா? கிடையாது, பொருள் தராது மேக்ஸிமம். புரியுதா? சார் வந்தான்ற சொல்ல வான்றது இருக்குது சார், வான்ற சொல் ஒரே எழுத்து தான், ஆனால் அது பொருள் தருதே சார். வான்றதை நம்ம திரும்ப ஏதாவது பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. வான்றது ஒரே எழுத்து தான். இப்போ நடன்றது ரெண்டு எழுத்து, நான் ப்ளஸ் டான் பிரித்தோம், பிரித்தா இதுவும் பொருள் தரல, தனித்தனியாக பொருள் தரல. புரியுதா? இப்போ வான்றது பிரிக்கிறது முடியுமா? இருக்கிறதே அது ஒரே எழுத்து தான். புரியுதா? நம்மளால யோசிப்பான், உடனே அறிவாளியாக கேட்பான், சார் இது ப்ளஸ்ஸா, வா சார் இதை பிரிக்க முடியும் சார், இங்கே பிரித்தா இது தனியாக பொருள் தருது சார். புரியுதா? நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம புணர்ச்சியில் கூட பார்த்துருப்போம், இயல்பு புணர்ச்சியில். புரியுதா? இப்போ லோனாலும் ஒன்று தான், இல்லு ப்ளஸ் ஓனாலும் ஒன்றுதாப்பா, அது பிரிக்கிறது பேர் இல்லைப்பா அதுக்கு பேர் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் தான் அது. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வேர்ச்சொல் அப்படின்றது. புரியுதா? இப்போ இந்த வேர்ச்சொல் என்னன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சா கட்டளை இடுற மாதிரி இருக்கும். நட, ஓடு, பாடு, ஆடு, இப்படி தான் இருக்கும். இதுதான் வேர்ச்சொல்.
புரியுதா? இப்போ இந்த வேர்ச்சொல்ல இருந்து எப்படி வந்து பார்த்தோன்னா வினையச்ச சொல் இருக்குது, எப்படி வினைமுற்று சொல் இருக்குது, எப்படி வினையாளம் சொல் எப்படி கண்டுபிடிக்கிறது, புரியுதா? அதுலேயே அப்புறம் வந்து பார்த்தோன்னா பெயரச்சம், புரியுதா? இதெல்லாம் நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வேர்ச்சொல் பார்த்தாச்சா, இப்போ அடுத்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம், வினையச்சம், வினைமுற்று, வினையாளம் பேர் இதெல்லாம் பார்க்க போகிறோம். இதில் இப்போ ஃபஸ்ட்டு வினையச்சம் பார்க்க போகிறோம். சரியா? வினையச்சம் பாருங்க, இதுலேயே பேர் இருக்குது, என்னது, வினை சொல். வினை சொல் எச்சம், அந்த வினையை ஃபுல்லாக முடிக்காமல், என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லாக முடிக்காமல் அந்த சொல் இருக்கும், அதனால் எஞ்சி இருக்கும். எச்சம்னா என்னது, மீதின்னு அர்த்தம். புரியுதா? இப்போது விழுந்தான் அப்படின்னா விழுந்துட்டான்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். விழுந்தானா என்னது, முடிஞ்சு போச்சு, அவன் விழுந்துட்டான். புரியுதா? இதுவே விழுந்த அப்படின்னானது, விழுந்த அடுத்து என்ன, விழுந்தானா இல்லையா, இல்லை விழப்போறானா, விழுந்துட்டானா, விழுந்துட்டு இருக்கானா, அந்த விழுந்துன்ற சொல் எதுக்குமே பொருள் தராது. புரியுதா? அதே போல் விழுந்து அப்படின்னு இருக்கு. விழுந்து, விழுந்துனா என்ன, விழுந்தானா இல்லை விழுந்துட்டானா இல்லை விழுந்துட்டு இருக்கானா, எதுவுமே சொல்ல இல்லையா. ஸோ அதானது எச்சம். அப்போ எச்சமாக இருக்குது, மீதியாக இருக்குது, ஒரு செயலை முடிக்காமல் இருக்குது அப்படின்னா அதுதான் வினை எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது, டெஃபினேஷனோட பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு புரியும். பாருங்களேன், ஒரு சொல் தன் பொருளில், ஒரு சொல் தன்னுடைய பொருளில் முற்று பெறாமல், முழுமையாக முடிஞ்சிருக்க மாட்டான், அதான் முற்று பெறாமல். முற்று பெறாமல்னு சொல்லலாம். அப்படிலாம் என்ன சொல்லலாம், முழுமை அடையாமல் இருப்பதுக்கு பேர் தான் எச்சம். புரியுதா? ஒரு பிளேட் சாப்பாடு சொல்கிறாங்கப்பா, புரியுதுங்களா, முக்காவது சாப்பிட்டீங்க, மீதி இருக்கிறது என்னது, அது எஞ்சி இருக்குடா அப்படின்னு சொல்லுமா, எச்சம் தான் சொல்லுவோம். எச்சம்னா என்னது, எச்சி கிடையாது, எச்சம்னா மீதி இருக்குன்னு அர்த்தம். எச்சில் வேற, எச்சம் வேற. புரியுதா? ஸோ அதுக்கு பேர் தான் எச்சம். முழுமை அடையாமல் இருக்கும், முற்று பெறாமல் இருக்கும், நீங்கள் அது ஃபுல்லாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அப்போ மீதி இருக்கிறதுக்கு பேர் தான் எச்சம். அவன் முழுசாக முடிஞ்சிட்டானா முற்று, வினை முற்றுன்னு சொல்லிடலாம். புரியுதா? அவன் மீதி இருக்கா, அதுக்கு பேர் தான் எச்சம். புரியுதா? பொதுவாக எச்சம் அதுதான். ஆனால் அதுலேயே வினை எச்சம்னா என்ன, வினை சொல் எஞ்சி இருக்கும், முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்களேன், ஒரு வினைமுற்றின் விகுதி, ஒரு வினைமுற்று என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எழுந்தான் அப்படின்னு இருக்கா, இது ஒரு வினைமுற்று சொல். எழுந்தான், எழுந்தான் முடிஞ்சிருச்சு, எழுந்துட்டான் அப்படின்றத சொல்லுது. புரியுதா? இதுதான் ஒரு வினைமுற்று. இந்த வினைமுற்று சொல்லுடைய விகுதி என்னாகுமா, குறைந்து, அப்படி இல்லைன்னா நீங்கி இந்த சொல் நின்றுச்சுன்னா. அதுதான் சார் வினைமுற்று ஃபுல்லாக இருக்குது, இப்போ இதில் குறையுது நீங்குதுன்னா என்ன பாருங்க, எழுந்தான் அப்படின்றது ஜஸ்ட்டு எழுந்து அப்படின்னு மாறிடும். எழுந்தான்னு வராது, நிறுத்திடுவான், குறைஞ்சிருவான். அப்படி இல்லையா, எழுந்த அப்படின்னு நிறுத்திடுவான். புரியுதா? அப்போ எழுந்து, எழுந்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த வினைமுற்று சொல்லுடைய விகுதி, விகுதியானது கடைசி, இந்த கடைசி பாகம் குறைஞ்சிருமா இல்லை நீங்கிடுமா, இந்த மாதிரி சொல்லுதான் என்னது, எச்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதா? அப்போது எச்சம்ன்றது 2 வகையில் உங்களுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுதான் பார்த்துக்கோங்க. புரியுதாமா? ஸோ ஓகே. ஸோ இப்போது வினைமுற்று அப்படின்றது பார்க்கணும் இல்லையா. அது வினைமுற்றாக இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், பொதுவாக அது ஒரு சொல் தானே. புரியுதா? அப்போ இந்த இடத்துல வினைமுற்றுன்னு பார்க்கும்போது எஞ்சி இருக்குது இல்லை குறையுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சொல்லு தான் குறைஞ்சிருக்கு. எந்த சொல் அது, அது ஒரு வினை சொல், அவ்வளோதான். புரியுதா? அது ஒரு வினையை குறிக்கக்கூடிய சொல். இப்போ எழுந்தான்ன்றது என்னதுப்பா, அது ஒரு வினை தானே, ஒரு செயல் தானே. ஒரு செயலையோ ஒரு வினையோ சொல்கிறதுக்கு பேர் தான் என்னது, வினை சொல்லுன்னு சொல்லும் இல்லையா. அப்போ அந்த வினை சொல் தான் என்னது, முற்று பெறாமல் குறைந்தோ, அந்த வினைமுற்று குறைந்தோ எஞ்சி நீங்கியோ இருக்குது, அதுதான் வினை எச்சம் சொல்லுவோம். பாருங்கள், முற்று பெறாத வினை சொற்கள், அவ்வளோதான். முழுமை அடையாது, முற்று பெறாது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய வினை சொல் தான் என்னது, வினை எச்சம். இந்த வினை எச்சத்துக்கு இந்த மாதிரியும் சொல்லலாம். எப்படி சொல்ல, எச்ச வினை அப்படி திருப்பி போடணும். எச்ச வினை அப்படின்னாலும் வினை எச்சம் அப்படின்னாலும் ரெண்டும் ஒன்று தான். சரியா? ஸோ ஓகே. ஸோ பாருங்கள், இவ்வாறு முற்று பெறாத வினையச்சங்கள், இவ்வாறு முற்று பெறாத வினையச்சங்கள் என்ன பண்ணும், வேறொரு வினைமுற்றை கொண்டு தான் அந்த தொடர் முடியும். புரியுதாங்க? பாருங்களேன், பாருங்க பாருங்க, வந்தான் அப்படின்றது ஒரு வினைமுற்று, வினைமுற்று. இப்போ இதில் வினை எச்சம்னா எப்படி இருக்கும், வந்து அப்படின்றது, சரியா, வந்து அப்படின்றது வினைமுற்று, வந்து அப்படின்னு தான் இருக்கு. வந்து என்ன பண்ணா, முழுசா சொல்லலை. புரியுதா? இது முழுமை அடையணும் அப்படின்னா பாருங்க, வந்து சென்றான். புரியுதா? இப்போ என்ன சொல்லணும், புரியுதா? இது வினையச்ச சொல்பா. இந்த வினையச்ச சொல்லு அடுத்து ஒரு வினைமுற்று சொல் வந்து தான் இதை முடிச்சு வைக்கும். புரியுதா? அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த சொல் தான் என்னது, ஒரு வினை எச்ச சொல்.
புரிய வினையச்சம் அப்படியே நிற்கும். வந்துன்றது பொருள் தராது. இதே பாருங்களேன், வந்து சென்றான் போயிட்டான்ப்பா, வந்துட்டு போயிட்டான்டா, இப்போ ஒரு பொருள் தருதா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வினையச்சம். அப்போ இவ்வாறு முற்று பெறாத வினையச்சங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா வேறொரு வினைமுற்றை பக்கத்திலே அடுத்து கொடுத்து அது என்ன பண்ணும், முடிக்கும். புரியுதா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இப்படி இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போது கண்ணன் படித்துன்னு தான் இருக்குது. கண்ணன் படித்தான் அப்படின்னா ஓகே, கண்ணன் படித்தான்பா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிடும். கண்ணன் படித்து அடுத்து என்ன பண்ணான் சொல்ல பாருங்க, எஞ்சி நிற்குதா, எச்சத்தோடு நிற்குது. ஸோ இதுதான் அப்போ படிக்கிறதுன்றது ஒரு செயலா, ஒரு வினையா? அப்போ இது ஒரு வினைச்சொல். இந்த வினைச்சொல் என்ன, அது ஃபுல்லாக முடிக்காமல் எஞ்சி நிற்குது. இதுக்கு பேர் தான் என்னது, வினையச்சம். அவ்வளோதான். புரியுதா? இதான் வினையச்சம். அதை எடுத்து பாருங்களேன். அமுதன் ஓடினான், இல்லை ஓடுவான், ஏதாவது ஒன்று சொல்லணும், முடிக்கிற மாதிரி சொல்லணும். ஆனால் இங்கே பாருங்களேன், அமுதன் ஓடி, அவ்வளோதான், நிறுத்திடுச்சு. அதோட ஓடி அவன் எடுத்து என்ன பண்ணான் அப்படின்றத சொல்லலை. அவன் ஓடினானா இல்லை ஓட போகிறானா எதுவுமே சொல்ல, ஜஸ்ட்டு ஓடின்றதை நிறுத்திடுச்சு. புரியுதா? அப்போ இது பிறகு என்னது, இதுக்கு பேர் தான் வினையச்சம். புரியுதா? பாருங்களேன், இப்போது நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம், வினையச்ச சொற்கள் வேறொரு வினைமுற்றை கொண்டு முடியும்னு பார்த்தோமா? இங்கே பாருங்களேன், அதே தான். கண்ணன் படித்து, இதான் இந்த சென்டென்ஸ் வினையச்சதோடு நிற்குது. இப்போ முடிக்கணும் அப்படின்னா தொடர் என்ன பண்ணுவோம், பக்கத்தில் இன்னொரு வினைமுற்று அவன் கூட வருவான், வந்து தான் அதை முடிச்சு வைப்பான், பொருளை உணர்த்துவான். பாருங்க, கண்ணன் படித்து வந்தான், அவன் படித்து வந்தான்டா, அவன் படிச்சுட்டு வந்தான்டான்னு சொல்லிடுச்சு. இப்போ ஒரு பொருளை முழுசாக நம்மளுக்கு தெரியுது. புரியுதா? அமுதன் ஓடி சென்றான், அவன் ஓடி சென்றான்டா, அவன் ஓடி போயிட்டான் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஸோ ஓகே, சரியாம்மா? ஸோ இப்போ பாருங்களேன், கண்ணன் படித்தான். இப்போ பாருங்கள், டைரெக்டாக பாருங்கள், கண்ணன் படித்தன்லாம் நம்மளுக்கு எதையுமே மீதி வைக்கல. கண்ணன் படித்தான் ஃபுல்லாக சொல்லிடுச்சு. படித்தான்றது படித்துன்றது படித்தானே மாறிடுச்சு. அப்போ என்னது, ஒரு நடந்த ஒரு செயலை நம்மளுக்கு பொருள் முழுசாக கொடுக்குற மாதிரி முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ முழுமை அடைஞ்சிருச்சு. இந்த மாதிரி முழுமை அடைஞ்சதுக்கு பேர் என்னது, அவ்வளோதான், வினைமுற்று. இப்போ வினைச்சம் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் வினைமுற்று இங்கே பாருங்கள், இங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்து இங்கே உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதை இங்கே கொடுத்துட்டோம். வினைமுற்று நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். புரியுதா? ஸோ ஓகே, வினைமுற்று பாருங்க. அமுதன் ஓடி அப்படின்னா, இல்லை அமுதன் ஓடிய அப்படின்றதுனா அது எச்சத்தோடு இருக்குது. ஓடினான் அப்படின்னா அமுதன் ஓடிட்டானான்னு அர்த்தம். புரியுதா? அம்மா ஓடினான்டான்னு அர்த்தம். சரியா? அப்போ ஒரு பொருள் தருது, அவ்வளோதான். ஓடினான், இது ஒரு வினைமுற்று, முடிஞ்சு போச்சு. புரியுதா? ஸோ அப்போ நம்ம கான்செப்ட் என்ன, வினை எச்சம். இந்த மாதிரி படித்து ஓடி பாருங்க, இ இப்படிலாம் முடியும், அதோட முடியும். படித்து ஊன்னு முடியுதா, ஓடி ஈன்னு முடியுதா. ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் முடிஞ்சது அப்படின்னா அந்த செயலை முடிக்காமல் அதுக்கு பேர் தான் வினையச்சங்கள். சரியாமா? ஸோ ஓகே, இப்போ இந்த வினையச்சம் அப்படின்றது காலத்தால், முக்காலம் இருக்கு இல்லையா, காலத்தின் அடிப்படையில் 3 வகை பிரிக்கலாம். முக்காலத்துக்கு பொருந்துற மாதிரி இந்த வினையச்சம் வரும், அவ்வளோதான். பாருங்க, இறந்த கால வினையச்சம், நிகழ்கால வினையச்சம், எதிர்கால வினையச்சம். ஒரு வினையச்ச சொல் இறந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி, நிகழ்காலத்துக்கு தகுந்த மாதிரி, எதிர்காலத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதான் அந்த 3 வகை. எக்ஸாம்பிள் பாருங்களேன், படித்து வந்தான். இதில் படித்து வந்தான் முடிஞ்சு போச்சு, வந்துட்டான்னு அர்த்தம், படிச்சுட்டு. அப்போ படித்துன்றத இந்த இடத்துல படித்து வந்தான் அப்படின்றது இறந்த காலத்தை சொல்லுது. அவனை படிச்சுட்டு வந்துட்டான்டா, படித்து வந்தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ இறந்த காலத்தை சொல்லுது. அடுத்து பாருங்களேன், படித்து வருகின்றான். புரியுதா? அவன் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கானான்னு அர்த்தம். புரியுதா? அப்போ நிகழ்காலத்தை சொல்லுது. இங்கே பாருங்கள், அடுத்து பாருங்களேன், படித்து வருவான். அவன் படிச்சுட்டு வருவான்டான்னு சொல்லுது. புரியுதா? இந்த 3 காலத்துலேயும் படித்து இங்கே பாருங்கள், வினையச்சம் மாறல, வினையச்சம் அப்படியே தான் இருக்குது. பாருங்க, இப்போ வினையச்சம் இந்த தொடர்களில் உணர்த்துதா, இருக்குதா வினையச்சம்? ஸோ இதுதான். புரியுதா? அப்போ இறந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி வினையச்சம் இருந்துச்சுன்னா அது இறந்த கால வினையச்சம். நிகழ்காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வினையச்சம் இங்கே பொருள் கொடுக்குது அப்படின்னா அது நிகழ்கால வினையச்சம். புரியுதா? அதே போல் எதிர்காலத்துக்கு தகுந்த மாதிரி கொடுக்குதுன்னா எதிர்கால பெயரெச்சம். சரியா? காலத்தின் அடிப்படையில் வினையச்சம் 3 வகைப்படும். சரியா? ஆனால் பொதுவாக வினையச்சம் 2 வகையாக பிரிப்போம். பொதுவாக வினையச்சங்களை எத்தனை வகையாக பிரிப்போம்? 2 வகையாக பிரிப்போம். ஒன்று தெரிநிலை வினையச்சம், இன்னொன்று குறிப்பு வினையச்சம். என்ன சார் தெரிநிலை வினையச்சம், என்ன சார் குறிப்பு வினையச்சம்? பார்த்துருவோமா? பெயர்லே இருக்கு. தெரிநிலை வினையச்சம் தெரிநிலை தெரியப்படுத்தும். ஏதோ ஒரு இடத்துல எல்லா விஷயத்தையும் தெரியப்படுத்தும். செயலையும்
ஒரு வினை சொல்ல என்னது? செயல். வினைதானே செயல். அப்போ ஒரு செயலையும் அது எந்த காலத்தில் செய்யுதா, இல்லை செஞ்சுக்கிட்டு இருக்கா, இல்லை செஞ்சு முடிஞ்சிருச்சா அப்படின்ற விஷயத்த சொல்லணும் இல்லையா? அந்த செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியும், வெளிப்படையாக காட்டும். அப்போ வெளிப்படையாக தெரியுமாறு ஒரு எச்சம் காட்டுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் தெரிநிலை வினையெச்சம். புரியுதா? அப்போ ஒரு வினைச்சொல் காலத்தையும் செயலையும் வெளிப்படையாகவே காட்டும். அது என்ன காலத்தது, அது என்ன செயலை செய்யுது அப்படின்றத வெளிப்படையாகவே காட்டக்கூடிய எச்சம் தெரிநிலை வினையெச்சம். எடுத்துக்காட்டு, எழுதி வந்தான். எழுதி வந்தான். சார் இந்த இடத்துல செயலையும் காலத்தையும் காட்டுதா? சார் காட்டுதுங்க, பாருங்களேன். என்ன பண்ணுறான் அவன்? அவனுடைய செயல் என்னது? என்ன வினை பண்ணுறான்? எழுதுறான். எழுதுதல் அப்படின்றது இந்த இடத்துல செயல் காட்டுதா? எழுதி வந்தான் செயலை காட்டுதா? புரியுதா? அதே போல் எழுதி வந்தான், எழுதி வந்துட்டான், இறந்த காலம், காலத்தை காட்டுது. புரியுதா? அப்போது அவன் செஞ்ச செயலையும் காலத்தையும் என்ன பண்ணுது? இந்த எழுதின்னு சொல்லக்கூடிய இந்த வினையெச்சம் காட்டுது. இதுக்கு பேர் தான் தெரிநிலை வினையெச்சம். புரியுதா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். சேம். படிக்க செல்கின்றான். இது இறந்த காலத்தின் அடிப்படையில் பார்த்தோம் இல்லையா? அங்கே பாருங்களேன், படிக்க, அங்கே பாருங்க, படிக்க, படித்து, படித்த, அப்படி சொல்ல, படிக்க. புரியுதா? படிக்க செல்கின்றான். புரியுது? அங்கே பாருங்க, படித்தல் அப்படின்றதான் இதில் செயல். அப்போ செயலை தெளிவாக காட்டுதா? செயல் என்ன பண்ணுது? இதை தெளிவாக காட்டுது. அதுக்கடுத்து பாருங்க, படிக்க காலத்தை காட்டுது. புரியுதா? படிக்க செல்கின்றான். புரியுதா? அவன் போகிறான், படிக்கிறதுக்கு போகிறான், போகலை, இல்லை அதுக்கப்புறம் செய்ய போல, படிக்க இப்போ தான் போகிறான். புரியுதா? அப்போ நிகழ்காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்போ காட்டுது. அப்போது காலத்தையும் செய்யக்கூடிய செயல் என்ன அப்படின்றதையும் காட்டும். படிக்கிறானா படித்தல், எழுதுதானா எழுதுதல், ஓடுறானா ஓடுதல். அப்போ செய்யக்கூடிய செயலையும் காட்டும், காலத்தையும் காட்டும். இதுதான் தெரிநிலை வினையெச்சம். புரியுதா? அதுக்கடுத்து பாருங்களா, குறிப்பு வினையெச்சம். குறிப்பு வினையெச்சம் இதெல்லாம் காட்டாது. புரியுதா? ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் குறிப்பிட்டு காட்டும். அதான் குறிப்பு வினையெச்சம். அங்கே பாருங்களேன், காலத்தையும் வெளிப்படையாக உணர்த்தாமல், காலத்தை வெளிப்படையாக உணர்த்தாம அந்த வினையுடைய பண்பை, அது எப்படிப்பட்ட வினை, அந்த வினையுடைய பண்பு என்ன, பண்புனா எனது குணம், அந்த வினை எந்த குணத்தில் நடக்குது, எந்த பண்பில் நடக்குது அப்படின்றத மட்டும் காட்டும். புரியுதா? இதுதான் குறிப்பு வினையெச்சம். ஒரு குறிப்பிட்டு காட்டும். அதுதான் குறிப்பு வினையெச்சம். பாருங்களேன், மெல்ல பேசினான். அவன் எப்படி பேசுகிறான்? மெல்லமாக பேசுகிறான். நம்ம சொல்ல முடியாது வேகமாக மெல்லமாக பேசுறது பண்பு. ஒரு சில பேர் வேகமாக பேசுவான், ஒரு சில பேர் மெல்லமாக பேசுவான். அப்போ மெல்லன்றது அவனுடைய குணம். புரியுதா? அப்போ பாருங்கள், மெல்லன்னு சொல்லக்கூடியது ஒரு வினையெச்சம். புரியுதா? அவன் மெல்லமாக பேசுகிறான் அப்படின்ற பண்பையும் சொல்லுது. புரியுதா? ஸோ இதுதான் அந்த மெல்லன்றது இந்த இடத்துல பண்பை குறிக்குது. இதுதான் குறிப்பு வினையெச்சம். அதே போல் பாருங்கள், நோயின்றி வாழ்ந்தான். அவன் எப்படி வாழ்ந்தான்? அவனுடைய பண்பு என்ன? நோய் இல்லாமல், இன்றி, நோய் இல்லாமல் வாழ்ந்தான். அதான் அவனுடைய பண்பு. புரியுதா? நோய் இன்றி வாழ்ந்தான். அந்த இன்றின்றது தான் இதனுடைய பண்பு. புரியுதா? ஸோ இதுதான் என்னது? குறிப்பு வினையெச்சம். அடுத்து முற்றெச்சம். சரியா? ஸோ அந்த முற்றெச்சம் என்னென்னு பார்த்து இது வரைக்கும் நம்ம வினையெச்சம் அப்படின்னு பார்த்தோமா? ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா 2 வகைகள்ன்றதை பார்த்துருப்போம். தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம்ன்றதை பார்த்துருப்போம். இந்த முற்றெச்சம் என்ன சார்? அதனால் முற்று எச்சம். இந்த இடத்துல முற்று அப்படின்றது வினை முற்றை குறிக்குது. புரியுதா? ஸோ அப்போ நல்லா பார்த்துங்க, முற்றெச்சம்னா என்னன்னா, ஒரு வினைமுற்று தனக்கான அந்த முற்று பொருளை தராமல் எச்சமாக, வினை எச்சமாக மாறி என்ன பண்ணும்? பொருளை தரும். சரியா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வினைமுற்று எச்சமாக மாறதுனால தான் அது முற்று எச்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதா? சிம்பிளாக வந்து சொல்லணும் அப்படின்னா அப்புறம் ஒரு வினைமுற்று சொல் எச்ச பொருளில் வந்து அப்படின்னா அது ஒரு வினைமுற்று வினையெச்சமாக மாறிடும். வினையெச்சமாக மாறி அந்த பொருளில் வந்து, புரியுதா, மற்றொரு வினைமுற்று சொல்ல அனுமதிச்சு என்ன பண்ணும்? அந்த தொடரை முடிச்சு வைக்கும். இதுதான் முற்று எச்சம் அப்படின்றது. புரியுதா? எக்ஸாம்பிளோட பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும். பாருங்களேன், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மைத்திலி வந்தனல், வந்தனல் வள்ளி. இதுவும் படித்தனல் தான். படித்தனன் இருக்கும். ஸோ ஆண்பாலை குறிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது பெண்பாலை குறிக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இல்லைன்றதை போட்டுக்கோங்க. சரியா? ஸோ ஓகே, இங்கே பாடினால். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் திரும்ப எழுதிடுறேன். மைத்திலி வந்தனல் பாடினால் அப்படின்றது இருக்கும். சரியா? ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், இந்த ஸ்டெப் இப்போ இதை அடிச்சிடுங்க. இதை அடிச்சுட்டு இதே மாதிரி எழுதுங்க. இதுதான் கரெக்ட். ஸோ இப்போ பாருங்களேன், மைத்திலி
வந்தனல் பாடினல் இருக்குது. புரியுதா? இந்த பாடினல் அப்படின்றத விட்டுருங்க. இப்போ இதுதான் சென்டென்ஸே. இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸு. மைத்திலி வந்தனல் அப்படின்னா மைத்திலி வந்தால்னு அர்த்தம். மைத்திலி வந்தால் அப்படின்றது அர்த்தம். இந்த ரெண்டு மட்டும் இருந்துச்சுன்னா மைத்திலி வந்தால் அப்படின்ற பொருள் தரும். இந்த வந்தனல் அப்படின்றது வினைமுற்றா ஆக்ட் ஆகும். வினைமுற்றா இங்கே செயல்படும், வந்தால்ன்ற பொருளை தந்துடும். புரியுதா? வந்தால்ன்ற பொருளை தந்துடும். இப்போது இதே வினைமுற்று வினையச்சமாக மாறுறான். என்னென்னு மாறுறான் அங்கே பாருங்கள். வந்தனல் அப்படின்னா வந்தால் அப்படின்றத பொருள் பார்த்தோமா, வந்தால் அப்படின்றத குறிக்கும்னு பார்த்தோமா. இப்போ இது வினையச்சமாக மாறணும்னா எப்படி மாறணும்? வந்துன்னு மாறும். புரியுதா? இப்போ வந்தால்ன்றது வந்துன்னு மாறதுனால இந்த வினைமுற்று இப்போ வினையச்சமாக மாறுறான், பொருள் தரான். புரியுதா? எப்போ பொருள் தருவான்? பொருள் தரதுனால என்ன நடக்கும்? இவன் வினைமுற்றாக இருந்து வினையச்சமாக மாறதுனால இன்னொரு வினைமுற்று சொல் வந்தால் தானே இந்த சென்டென்ஸ்ன்றது முழுமையடையும். அப்போ என்ன பண்ணுவான்? வினைமுற்றாக இருந்தவன் வினையச்சமாக மாறதுனால இவனுக்கு பதிலாக இந்த வினைமுற்று பணியை செய்கிறதுக்கு இன்னொரு வினைமுற்று சொல்ல இங்கே வருவான். அப்போ இன்னொரு வினைமுற்றை இங்கே அனுமதிச்சிருவான். அவன் வந்து இந்த சென்டென்ஸை பூர்த்தி செஞ்சுருவான். புரியுதா? அவன் ஆட்டோமேட்டிக்காக வந்து பூர்த்தி செஞ்சுருவான். ஆனால் இங்கே ஆல்ரெடி இருந்த வினைமுற்று வினையச்சமாக மாறிடுவான். புரியுதா? இப்போது இந்த பாடினால்ன்றவன் என்ன பண்ணிட்டான்? இவன் வினைமுற்றா இருந்தால் வினையச்சமாக இங்கே மாறதுனால இப்போ இந்த மொட்டை சென்டென்ஸ்லையும் இந்த பாடினால்ன்றவன் வினைமுற்ற உள்ள வந்துட்டான். புரியுதா? இப்போ என்ன பொருள் தரும்னா, ஏன் இங்கே வந்தனல் அப்படின்றது வந்தால்ன்ற பொருள் தந்துச்சு இல்லையா வினைமுற்றில். இப்போ வினை விச்சமாக மாறிட்டான் இல்லையா, இப்போ வந்துன்ற பொருளை தரும். புரியுதா? இப்போ படித்து பாருங்களேன். மைத்திலி வந்து பாடினால்னு அர்த்தம். வந்து பாடினால்னு அர்த்தம். புரியுதா? ஸோ அப்போது வெறும் வினைமுற்றாக இருந்த இவன் வினையச்சமாக மாறி, அப்போ வினைமுற்றாக இருந்த இவன் வினையச்சமாக மாறி அதுக்கான பொருளை கொடுத்து இன்னொரு வினைமுற்றை இங்கே வர வச்சு என்ன பண்ணியிருப்பான்? இதனுடைய வாக்கியத்தினுடைய பொருளை முடிச்சிருப்பான். புரியுதா? ஸோ இதுதான் முற்று எச்சமாக மாறுது. அதான் முற்று எச்சம். புரியுதா? அப்போ மைத்திலி வந்தனல் பாடினல் அப்படின்னா என்னன்னா மைத்திலி வந்து பாடினால் அப்படின்னு அர்த்தம். புரியுதாமா? ஸோ அதான். ஸோ இதில் பாருங்கள், வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். இப்போ இதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ வள்ளின்றவ படித்தனல் அப்படின்னா இப்போ இது இல்லாமல் வள்ளின்றவ படித்தனல்ன்ற சென்டென்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது முழுமையான சென்டென்ஸ் ஆனால் அவன் முழுமையானது தான் பொருள் தரும். வள்ளி படித்தனல் அப்படின்னா வள்ளி படித்தால்னு அர்த்தம். வள்ளி படித்தால், ஓகே, வள்ளி படித்தாப்பா அப்படின்றத நம்மளுக்கு சொல்லிடுச்சு, முழுமையாக சொல்லிடுச்சு. இதில் எந்த ஒரு எச்சமோ எதுவுமே கிடையாது. இது ஒரு வினைமுற்று. வள்ளி படித்தனல் அப்படின்றது ஒரு வினைமுற்று. இது மட்டும் இருக்கிற வரைக்கும். புரியுதா? இப்போ என்ன பண்ணுறான்? படித்தால்னு இருக்கு இல்லையா, இந்த படித்தால்ன்றது இல்லையா, இது வினைமுற்று. இப்போ வினையச்சமாக மாற போகிறான். எப்படி மாறுவான்? படித்துன்னு மாறுவான். புரியுதா? இப்போ வினைமுற்றாக இருந்தவன் வினை எச்சமாக படித்துன்ற பொருள் தர மாதிரி மாறணும் அப்படின்னா மாறிட்டான். இவன் இங்கே எச்சமாக மாறதுனால வினைமுற்று இருந்தவன் வினை எச்சமாக இங்கே மாறதுனால இப்போ பொருள் தராமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவான்? பக்கத்தில் இன்னொரு வினைமுற்று வந்தால் தான் இதுக்கான மொத்த பொருளையும் தந்து இந்த வாக்கியம் முடியும். அப்போ ஏதோ ஒரு வினைமுற்று சொல்ல இதுக்கு தகுந்த மாதிரி இங்கே அனுமதிச்சிருவான். புரியுதா? அப்படி அனுமதிச்சவன் தான் இந்த மகிழ்ந்தான்றவன். புரியுதா? இப்போ மகிழ்ந்தான்றவன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவான். இவன் வினைமுற்றுன்றவன் வினை எச்சமாக மாறதுனால மகிழ்ந்தான்றவன் வினைமுற்றா இங்கே வந்து சொண்டசம் முடிச்சு வச்சுருவான். புரியுதா? ஸோ இப்போ எங்கே மெயின்னா இதுதான் படித்தனல் அப்படின்றது தான். இப்போ இதுக்கு முன்னாடி படித்தாள்ன்றவன் இந்த மகிழ்ந்தாள்ன்றது இங்கே வந்ததுனால இன்னொரு வினைமுற்று இங்கே வந்ததுனால இவன் வினையச்சமாக இங்கே பொருள் தரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்கான்? படித்தாள்ன்றது படித்தா மாறிட்டான். இப்போ படித்து பாருங்க, வள்ளி படித்து மகிழ்ந்தாள். புரிஞ்சிச்சாமா? இது வரைக்கும் இருக்கிற வரைக்கும் வள்ளி படித்தாள், அவ்வளோதான். புரியுதா? படித்து மகிழ்ந்தால் அப்படின்னு இன்னொரு வினைமுற்றை சேர்க்கறதுனால ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த வினைமுற்றை என்னவா மாறுது? வினை எச்சமாக மாறுது. இதுதான் முற்று எச்சமாக மாறுது. அதான் முற்று எச்சம். புரியுதமா? ஸோ அதான் சிம்பிள். சரியா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. வள்ளி படித்தனல் மகிழ்ந்தால் அப்படின்னு வரணும். இந்த இடத்துல மைத்திலி வந்தனல் பாடினால் அப்படின்னு வரணும். கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இது இந்த இடத்துல தவறாக இருக்கு. ஸோ ஓகேவா? ஸோ இப்போ அழகாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வினையச்சம், முற்றெச்சம், அதே போல் வேர்ச்சொல்னா என்ன அப்படின்ற ஒரு அடிப்படையை பார்த்துட்டோமா? இப்போ இதுலேருந்து அடுத்த நம்ம கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த வீடியோ உடனே வரும். ஸோ அதில் வினை முற்றுனா என்ன, வினையாளனையும் பெயர்னா என்ன, அதுக்கடுத்து பெயரெச்சத்துடைய வகைகள். ஸோ இதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த 3 சொல்லில் இருக்கக்கூடிய சொல் இலக்கணத்தில் இருக்கக்கூடிய அந்த முதல் 3 டாபிக்ன்றது ஓவர். சரியா? மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் உடனே நம்ம சந்திக்கலாம். ஸோ தேங்க்யூ.